உண்மையிலே சவுக்கு சங்கர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கணும்? ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, 30,000 கோடி என்ற அளவில் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் நான் சொல்கிறேன், அது என்னோடய வாய்ஸ் இல்லை, அது நான் இல்லைன்றார். ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு, இல்லை அந்த ஆடியோவை வெளியிட்டது நான் தான், அதில் பேசியது அமைச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நீங்கள் உண்மையிலே சவுக்கு சங்கர் மீது பழைய கேஸெல்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் எந்த கேஸை போட்டு விசாரிச்சிருக்கணும்? அந்த 30,000 கோடியை திமுக அரசாங்கம் அமைந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில், குறுகிய காலத்தில் கருணாநிதி வகையறான்னா யார்? கருணாநிதி அவர்கள், நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், இவர்களெல்லாம் செய்யாததை பண்ணாததை ஒரு 2 பேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய அரசாங்கத்துக்கான இழுக்கான செயல். அப்போது நீங்கள் உண்மையிலே யாருமே இந்த வழக்கை அதை சேர்த்துருக்கணும்ல. இல்லை இதெல்லாம் அவதூறு இல்லையா? ஒரு முதலமைச்சர் மேலே அவதூறு இல்லையா? இதன் மீதெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் எடுக்க? அந்த கேள்வி தான். இப்போது எடுத்தால் தெரிஞ்சிடும்ல. இப்போ அதை பற்றி பேச வேண்டியிருக்கும்ல. அது உண்மையா பொய்யா, இல்லை அந்த குரலை டெஸ்ட்டுக்கு அனுப்ப